இந்த உலகில் பல மொழிகள் தோன்றின, பல மொழிகள் வளர்ந்தன, பல மொழிகள் காலப்போக்கில் மறைந்தன. ஆனால் ஒரு மொழி மட்டும் காலத்தைக் கடந்தும் அரசுகளைத் தாண்டியும் நாகரிகங்களைத் தாண்டியும் இன்றும் உயிரோடு பேசப்படுகிறது. அந்த மொழிதான் தமிழ். தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு நாகரிகத்தின் குரல். லத்தீன் மொழி இன்று இல்லை. சுமேரியன் மொழி கல்வெட்டுகளில் மட்டும் உள்ளது. பண்டைய எகிப்திய மொழி அருங்காட்சியகங்களில் உறங்குகிறது. சமஸ்கிருதம் கூட இன்று பொதுமக்கள் பேசும் மொழி அல்ல. ஆனால் தமிழ் மட்டும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே மொழி அடையாளத்துடன், ஒரே இலக்கண அடிப்படையுடன் இன்றும் வீடு, வீதி, கிராமம், நகரம் எங்கும் பேசப்படுகிறது. இதனால்தான் தமிழ் உலகின் மிகப் பழமையான வாழும் மொழி என்று அழைக்கப்படுகிறது. தமிழின் பழமையை நிரூபிப்பது உணர்ச்சி மட்டுமல்ல, ஆதாரம். அந்த ஆதாரங்களை தருவது தொல்லியல் துறை. தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற கீழடி அகழாய்வு தமிழ் வரலாற்றை புதிய நிலைக்கு கொண்டு சென்றது. இந்த அகழாய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன? நகரமைப்பு, வீடுகள், கழிவுநீர் வடிகால் அமைப்பு, தொழில் கருவிகள் மற்றும் மிக முக்கியமாக தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்ணோடுகள். இந்த அனைத்தும் கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மக்கள் எழுதவும் படிக்கவும் அறிந்திருந்தார்கள். இது ஒரு கிராம நாகரீகம் அல்ல, ஒரு வளர்ந்த நகர நாகரீகம். இதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தமிழின் எழுத்து வரலாற்றை மேலும் உறுதி செய்கின்றன. அழகர்மலை, அரிட்டாப்பட்டி, புகழூர், திருப்பரங்குன்றம் இந்த இடங்களில் உள்ள கல்வெட்டுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. அதில் மக்கள் பெயர்கள், தானங்கள், வணிக குறிப்புகள் எல்லாம் தமிழில் எழுதப்பட்டுள்ளன. இதனால் ஒன்று தெளிவாகிறது: தமிழ் வாய்மொழி மட்டுமல்ல, முழுமையான எழுத்துமொழி, மிக பழங்காலத்திலேயே. இப்போது சங்க இலக்கியங்களை நினைத்து பாருங்கள். 10 பாட்டு, 8 தொகை, திருக்குறள். 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட இந்த நூல்களில் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காதல், வீரம், அறம், அரசாட்சி, சமூக அமைப்பு. உலகின் எந்த மொழியிலும் இந்த அளவுக்கு தொடர்ச்சியான இலக்கிய பாரம்பரியம் இருப்பதில்லை. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட தமிழ் இன்றும் நமக்கு புரிகிறது. இதுவே தமிழின் உயிர். தமிழ் உலகின் பழமையான மொழி என்பதற்கு பெருமை பேச வேண்டிய அவசியமில்லை. தொல்லியல் இருக்கிறது, கல்வெட்டுகள் இருக்கின்றன, இலக்கியம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. தமிழ் பழைய மொழி அல்ல, பழமையோடு வாழும் மொழி. இதுதான் தமிழ். இதுதான் தமிழ்மண். இதுதான் நமது அடையாளம்.